பொதுவாகவே முகத்தில் வரக்கூடிய சில பிரச்சனைகள் இருந்தா, நம்ம டோட்டலாவே டிப்ரஸ் ஆயிடுவோம் இல்லைங்களா? அப்படி ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மெலஸ்மா அப்படின்னு சொல்ற மங்கு பிரச்சனைங்க. ஒரு 40 இயர்ஸ் கிராஸ் ஆச்சுன்னா, ஒரு 40 வயசு கடந்த நெறைய பேருக்கு முகத்தில் காரணமே தெரியாம இந்த மங்கு அப்படின்ற ஒரு பிரச்சனை வருது இல்லைங்களா? அங்கங்க முகத்துல திட்டு திட்டா கருமை நிறத்துல திட்டுக்கள் வந்து நமக்கு தெரியிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? ஸோ இந்த கருமை நிற திட்டுக்கள் எங்கெங்க தெரியுது? 2 கன்ன பகுதிகளும் இருக்கும். மூக்குக்கு மேல தெரியும். அப்படியே ஒரு பட்டர்ஃப்ளை ஷேப்ல நமக்கு தெரியிற மாரி இருக்கும். ஒரு சிலருக்கு இந்த நெற்றி பகுதியில கூட தெரியுங்க. இந்த மெலஸ்மா வந்ததுன்னா, அதையே நம்ம பார்த்துட்டு இருப்போம். இது எப்பங்க சரியாகும்? இது எப்பங்க சரியாகுன்ற மாரி 40 வயதை கடந்தாலே 45 வயது கடந்தாலே நமக்கு இந்த மெனோபாஸ் சிம்ப்டம்ஸ் வரும் இல்லைங்களா? அந்த டைம்ல தான் நெறைய பேருக்கு இந்த ஈஸ்ட்ரோஜன் லெவல் குறையறதுனாலயும், முக்கியமா உடல்ல கால்சியம் லெவல் குறைய ஆரம்பிச்சுரும். அந்த டைம்ல தான் என்ன ஆகும்? முகத்துல இந்த மாரி பிக்மெண்டேஷன் வர்றது, மங்கு பிரச்சனை வர்றத நம்ம பார்க்குறோம். இத சரி செய்றதுக்கு எளிமையான முறைகள் இருக்குங்க. இந்த மங்கு பிரச்சனையோடு சேர்ந்து இன்னும் நெறைய பேருக்கு ட்ரை ஸ்கின் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் இருக்கும். உடல்ல ட்ரைனஸ் அதிகமாக ஏற்படுறது, உடல் வறட்சி தன்மை இதுவுமே ட்ரைனஸ் தான். அப்ப இந்த கழுத்தை சுற்றி கருமையாக இருக்கிறது, முகத்தில் வரக்கூடிய இந்த மெலஸ்மான்னு சொல்ற மங்கு வருது, இது எல்லாமே நம்ம ரொம்ப கவனமா பார்த்துக்க வேண்டிய விஷயம். இதற்கு உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்குவதற்கான மருந்துகளை நம்ம எடுக்கணுங்க. இந்த கழிவுகளை நீக்குவதற்கான மருந்துகள் அப்படின்னு சொல்றது ரொம்ப சிம்பிள். அதாவது அந்த ஈஸ்ட்ரோஜன் லெவலை மெயின்டைன் பண்றதுக்கு. அப்போ நேச்சுரலா ஈஸ்ட்ரோஜன் லெவல் எப்படிங்க மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வணக்கம், நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். பொதுவாகவே முகத்தில் வரக்கூடிய சில பிரச்சனைகள் இருந்தா நம்ம டோட்டலாவே டிப்ரஸ் ஆயிடுவோம் இல்லைங்களா? அப்படி ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மெலஸ்மா அப்படின்னு சொல்ற மங்கு பிரச்சனைங்க. ஒரு 40 இயர்ஸ் கிராஸ் ஆச்சுன்னா, ஒரு 40 வயசு கடந்த நெறைய பேருக்கு முகத்தில் காரணமே தெரியாம இந்த மங்கு அப்படின்ற ஒரு பிரச்சனை வருது இல்லைங்களா? இது எப்படின்னா, நார்மலா இருக்கக்கூடிய ஸ்கின் டோனை விட கொஞ்சம் அதிகமான ஒரு ஸ்கின் டோன். அங்கங்க முகத்துல திட்டு திட்டா கருமை நிறத்துல திட்டுக்கள் வந்து நமக்கு தெரியிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? ஸோ இந்த கருமை நிற திட்டுக்கள் எங்கெங்க தெரியுது? 2 கன்ன பகுதிகளும் இருக்கும். மூக்குக்கு மேல தெரியும். அப்படியே ஒரு பட்டர்ஃப்ளை ஷேப்ல நமக்கு தெரியிற மாரி இருக்கும். ஒரு சிலருக்கு இந்த நெற்றி பகுதியில கூட தெரியுங்க. இந்த மெலஸ்மா வந்ததுன்னா, அதையே நம்ம பார்த்துட்டு இருப்போம். இது எப்பங்க சரியாகும்? இது எப்பங்க சரியாகுன்ற மாரி. அப்போ இந்த மங்கு பிரச்சனையை சரி செய்யறதுக்கு நம்ம என்னென்ன வழிமுறைகளை ஃபாலோ பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. இந்த மங்கு பிரச்சனை இது எப்படிங்க சரி செய்யலாம்? எதனாலங்க இது ஏற்படுது? உங்க உடல்ல இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம். ஒரு 40 வயதை கடந்தாலே 45 வயது கடந்தாலே நமக்கு இந்த மெனோபாஸ் சிம்ப்டம்ஸ் வரும் இல்லைங்களா? அந்த டைம்ல தான் நெறைய பேருக்கு இந்த ஈஸ்ட்ரோஜன் லெவல் குறையறதுனாலயும், முக்கியமா உடல்ல கால்சியம் லெவல் குறைய ஆரம்பிச்சுரும். அந்த டைம்ல தான் என்ன ஆகும்? முகத்துல இந்த மாரி பிக்மெண்டேஷன் வர்றது, மங்கு பிரச்சனை வர்றத நம்ம பார்க்குறோம். இத சரி செய்றதுக்கு எளிமையான முறைகள் இருக்குங்க. இந்த மங்கு பிரச்சனையோடு சேர்ந்து இன்னும் நெறைய பேருக்கு ட்ரை ஸ்கின் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் இருக்கும். உடல்ல ட்ரைனஸ் அதிகமாக ஏற்படுறது, உடல் வறட்சி தன்மை. சரிங்களா? இதுவுமே நெறைய பேருக்கு இருக்கு. உடல் வறட்சி தன்மை பெரும்பாலும் நெறைய பேருக்கு இருக்கு. முகத்திலயுமே ஒரு ட்ரைனஸ் தெரியும். கழுத்து பகுதியில ட்ரைனஸ் தெரியும். கழுத்தை சுற்றி கருமையாக இருக்கிறது. இதுவுமே ட்ரைனஸ் தான். அப்ப இந்த கழுத்தை சுற்றி கருமையாக இருக்கிறது, முகத்தில் வரக்கூடிய இந்த மெலஸ்மான்னு சொல்ற மங்கு வருது, இது எல்லாமே நம்ம ரொம்ப கவனமா பார்த்துக்க வேண்டிய விஷயம். இதற்கு உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்குவதற்கான மருந்துகளை நம்ம எடுக்கணுங்க. இந்த கழிவுகளை நீக்குவதற்கான மருந்துகள் அப்படின்னு சொல்றது ரொம்ப சிம்பிள். அதாவது அந்த ஈஸ்ட்ரோஜன் லெவலை மெயின்டைன் பண்றதுக்கு. அப்போ நேச்சுரலா ஈஸ்ட்ரோஜன் லெவல் எப்படிங்க மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு எள்ளு உணவுல நெறைய சேர்த்துக்கோங்க. கருப்பு எள்ளு நீங்க சேர்த்துக்க உடல்ல நெறைய மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். உணவுல வந்து நல்லெண்ணெய் நீங்க சேர்த்துக்கும் பொழுது உடல்லயும் நெறைய மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும். சரிங்களா? உடல்ல அந்த நல்லெண்ணெய் சேர்த்து நீங்க சமையல்லையோ, இல்ல காலையில தினம்தோறும் ஆயில் புல்லிங் எடுக்கிறது, முகத்துல நல்லெண்ணெய் அப்ளை பண்றது, நீங்க எங்கேயாவது வெளியில போயிட்டு வரீங்கன்னா கொஞ்சம் நல்லெண்ணெயை அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ அந்த முகத்தில் தெரியக்கூடிய மங்கு பிரச்சனை சரியாக ஆரம்பிக்கும்.
இதில் நம்ம கொடுக்கக்கூடிய மெடிசன்ஸ் நிறைய கொடுக்கும். சரிங்களா? இதில் இரத்த சுத்தி சூரணம் அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்குது. இதனுடைய இரத்த சுத்தி கஷாயம் அப்படின்ற ஒரு மெடிசனும் இருக்குது. கஷாயம் அப்படின்னு சொன்னால் குடிநீர் வகை. பேசிக்காக நம்ம ஸ்கின்ல என்ன ப்ராப்ளம் இருந்தாலோ இல்லை பிளட்ல டாக்ஸின்ஸ் இருந்தாலோ அதை வெளியேற்றுவதற்கு உங்களுக்கு இந்த இரத்த சுத்தி கஷாயம் பயன்படுதுங்க. இதில் என்னென்ன மூலிகைகள் இருக்குது, பேசிக்காக இது யார் யார் குடிக்கலாம்? உங்களுக்கு இருக்கக்கூடிய மங்கு பிரச்சனை மறையிறதுக்கும், இல்லை சருமத்தில் இருக்கக்கூடிய ட்ரை ஸ்கின் மறையிறதுக்கும், இல்லை விட்லிகோ, சொரியாசிஸ், இல்லை நிறைய பேருக்கு இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கும் இல்லைங்களா, இது சரியாகிறதுக்கும் இந்த இரத்த சுத்தி கஷாயம் ஸ்பெஷல் மெடிசனாக நம்ம கொடுத்துட்ருக்குறோம். இதில் இருக்கக்கூடிய மூலிகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவனார் வேம்பு முக்கிய மூலிகையாக இருக்குது. அதிமதுரம் இதில் சேருது, மூக்கிரட்டை சேருது, தொட்டார் சுருங்கி அப்படின்னு ஒரு மூலிகை இருக்குது இல்லைங்களா, அதுவுமே அதோட முழு தாவரமும் இதில் சேருது. கருஞ்சீரகம், வெட்டிவேர், மஞ்சஷ்டி, இத்தனை மூலிகைகளும் சேர்ந்து தான் இந்த கஷாயம், ரத்த சுத்தி கஷாயம். இதை எப்படிங்க எடுத்துக்கிறது? கஷாயம்னாவே நல்லா நம்ம கொதிக்க வைத்து பயன்படுத்தக்கூடியது. கொதிக்க வைத்து வடிகட்டி இந்த கஷாயம் மருந்தாக நம்ம எடுத்துக்கணும். அப்போது ரெகுலராக இதை எடுக்க எடுக்க நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்கும், ரத்தம் சுத்தமாக ஆரம்பிக்கும், லிவரில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸும் நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். அப்போ ரெகுலராக இதை எடுத்துக்கும்போது நம்ம உடலில் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுது. சரிங்களா? இதை தாண்டி இந்த மெலஸ்மாக்கு இது எப்படிங்க பலன் தரும்? நிச்சயமாக. ஸோ அந்த ஃபோட்டோஸ் வந்து நமக்கு எடுத்து காட்டுவாங்க. மேடம் மெடிசன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பாருங்களேன், ஃபேஸில் இவ்வளோ இருந்தது, இப்போ நல்லாவே குறைஞ்சிருக்கு. ஒரு 2 months நம்ம மெடிசன் கண்டினியூஸாக எடுத்துக்கணும். அதனோடு சேர்த்து இந்த உணவு முறைகளும் நீங்கள் பயன்படுத்தணும். நம்ம சொல்லக்கூடிய டயட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. இந்த மங்கு பிரச்சனை சரியாயிடும். நிறைய பேர் இதை கேர்லெஸ்ஸாக விட்டுருவாங்க. இதனால் என்ன வலி இருக்கா? ஒன்றும் இல்லை, லைட்டாக ஒரு தேமல் மாதிரி தானே இருக்குது அப்படின்னு. ஆனால் நாளடைவில் இது முகம் முழுவதும் பரவ ஆரம்பிச்சிடும். ஸ்டார்டிங்கில் இதை சரி பண்ணிக்கோங்க. ஃபேஸில் வேறு என்னங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதற்கான ஒரு ஸ்பெஷல் தைல முறை நான் சொல்கிறேன். இதை வீட்டிலே நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இந்த தைலத்தை டெய்லி காலை இரவு 2 வேளையும் நீங்கள் பயன்படுத்திட்டு வாங்களேன். உடலில் இருக்கக்கூடிய அந்த மெலஸ்மா அப்படின்னு சொல்கிற மங்கு பிரச்சனை நல்லா உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். இந்த எண்ணெய் செய்கிறதுக்கு என்னென்னங்க தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோகோனட் ஆயில், இந்த கடுகு எண்ணெய்ன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இது 2ம். ஸோ தேங்காய் எண்ணெயும் கடுகு எண்ணெய், மஸ்டர்ட் ஆயில் 2மே எடுத்து வச்சுக்கோங்க. எந்த அளவு எடுக்கணும்? இப்போ தேங்காய் எண்ணெய் வந்து 100 ml எடுக்கிறீங்கன்னா கடுகு எண்ணெய் 20 ml எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வேறு என்னென்ன மூலிகைகள் நம்ம சேர்க்க போகிறோம் அப்படின்னா, குப்பை மேனி. குப்பை மேனி பேர்லேயே இருக்குது பாருங்கள். சருமத்தில் நம்ம மேனியில் ஏற்படக்கூடிய அனைத்து வகையான சரும நோய்களுக்கும் ஒரு அருமருந்தாக, அருமருந்து மூலிகையாக, காயகற்ப மருந்தாக இது இருக்குங்க. குப்பைமேனி இலைகளை அரைத்து ஒரு நெல்லிக்காய் அளவு எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி குப்பைமேனி இலைகள் எவ்வளவு இருக்கோ அதில் பாதி அளவு நம்ம மஞ்சள் எடுத்து வச்சுக்கணும். சரிங்களா? மஞ்சள் பொடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை பசு மஞ்சள் கிடைச்சாலும் நீங்கள் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பாதி அளவுக்கு மஞ்சள் எடுத்து வச்சுக்கணும். இந்த 2 மூலிகையுமே போதுமானது. இந்த எண்ணெயில் போட்டு நல்லா காய்ச்சணுங்க. காய்ச்சி அந்த எண்ணெய் ரெடியான பிறகு ஃபில்டர் பண்ணிக்கோங்க. டெய்லி காலை இரவு 2 வேளையும் நீங்கள் முகத்தில் இதை அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ சருமத்தில் ஏற்படக்கூடிய அனைத்து வகையான பிரச்சனைகளுக்கும் இது மிகச்சிறந்த ஒரு மருந்தாக இருக்கும். ஸோ காலை இரவு 2 வேளையும் இதை பயன்படுத்திக்கிட்டே வாங்க. சருமத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு குணமாக ஆரம்பிக்கும். அப்படி என்னங்க சருமத்தில் எனக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மெலஸ்மான்னு சொல்லக்கூடிய மங்கு, ட்ரை ஸ்கின் இருக்கிறது, அங்கங்கே நமக்கு இப்போது நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா உடல் நல்லா ஒபீஸாக இருப்பாங்க. ஒபீஸாக இருந்து உடல் பருமன் இருந்து உடல் எடை குறைச்சாங்கன்னா அங்கங்கே நமக்கு ஸ்கார்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். ஸ்கின்ல வந்து ஒரு சுருக்கம் ஏற்படும். அந்த சுருக்கம் மறையிறதுக்கும் ப்ரெக்னென்சி டைமில் அடிவயிற்று பகுதியில் ஒரு எரிச்சல் இருக்கும் இல்லைங்களா, ஸ்கார்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஒரு எரிச்சலும் ஸ்கார்ஸ் இருக்குனாலும் ப்ரெக்னென்சி டைமில் அடிவயிற்று பகுதியில் இதே தைலத்தை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ முகம் பொலிவாக இருக்கிறதுக்கு இந்த சூர்ணம் நீங்கள் பயன்படுத்துங்க, இந்த கஷாயம் பயன்படுத்துங்க. ரொம்ப சிம்பிளாக வீட்டில் நம்ம செய்யக்கூடிய ஒரு தைல வகையை சொல்லியிருக்கேன். சரும பிரச்சனைகளுக்கு இதை அப்ளை பண்ணிகிட்டே வாங்க. நாளடைவில் உங்களுக்கு மங்கு பிரச்சனை மறைய ஆரம்பிக்கும். சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.